சொல்லி என்ன ஓயாம கதை தட்டிட்டு இருக்காங்க. யார் அது? கதை ஓயாம தட்டிட்டு இருந்தாங்க, இப்ப யாரையும் காணுமே. தட்டிட்டு போயிட்டாங்க போல. கதவை திறக்க போனவ இன்னும் ஆளை காணும். என்ன பண்றா அனு? என்ன இவ இப்படி சில மாதிரி நிக்கிறா? ரமேஷ் ரமேஷ் செத்து போயிட்டுதான் அனு சொன்னாலே. அப்போ அதெல்லாம் பொய்யா? இதோ நிக்கிறானே ரமேஷ், உயிரோட நல்லதானே இருக்கான். அனு எதையோ பார்த்து பயந்து பொய் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். உயிரோட தானே இருக்கான் இவன். உள்ளவா மச்சான், ஏன் வெளியே நிக்கிற? வாரேன். ஆமானு, நீ சொன்னது உண்மைதான். இவன் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. வா உள்ள போயிடலாம். வந்திருக்க அவனோட ஆன்மா நினைக்கிறேன். என்ன மச்சான் உள்ள வான்னு சொன்ன, என்னால உள்ள கால எடுத்து வைக்கவே முடியல. இந்த வீட்டுக்குள்ள போக என்ன ஏதோ ஒண்ணு தடுக்குது. எந்த சக்தியும் தெரியல, உள்ள போகவே முடியலையே. என்னங்க என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கும் தான் அனு, இங்க என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. ரமேஷ் இறந்து போயிட்டான் நீ சொன்ன, ஆனா நான் அப்ப கூட நம்பல. இப்ப வந்தப்ப கூட நீ ஏதோ தெரியாம தான் சொல்லியிருக்கான் உயிரோட தான் இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அவன் இறந்து பல நாள் ஆயிடுச்சு போல இருக்கானு. ஆனா அவனால உள்ள வரவே முடியலையேங்க. கால் எடுத்து வைக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு பிரேத உருவம் மாதிரி மாறிடுறானே. அது அனு, இந்த வீடு கட்டும் போது ஒரு தடவை எங்க அப்பா சொன்னாரு, சாமி கிட்ட மந்திரிச்ச தகடெல்லாம் வீட்டை சுத்தி வச்சிருக்கேன்னு. அதனால கூட இருக்கலாம். அந்த தகடுகளோட சக்தியால தான் அவனோட உள்ள வர முடியலன்னு நினைக்கிறேன். அப்படியாங்க? மாமா செஞ்சது எப்போ ஒண்ணு இப்ப நம்மள காப்பாத்திருக்குங்க. தேவாவும் அனுவும் ரமேஷ பார்த்தா அடுத்த நாள் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னாச்சு? ஓம் கிரீம் ரம் ஓ சிவாய நம. ஊரோட கடைசியில இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதி பூஜை செஞ்சுட்டு இருந்தான். அந்த அடர்த்தியான இருட்டுல அவன் பூஜை செய்யற இடம் மட்டும் அக்னி குண்டத்தோட உதவியால ஜொலிச்சது. அந்த வகையான அக்னி குண்டத்தை கொடூரமான அகோரிகள் மட்டுமே உபயோகப்படுத்துவாங்க. அந்த அக்னி குண்டத்தோட சொந்தக்காரன் அந்த மந்திரவாதி கிடையாதானா. அந்த மந்திரவாதியோட நோக்கம் இறந்து மோட்சம் அடையாம சுத்தின்னு இருக்கிற ஆன்மாவை தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வர அந்த பூஜை செஞ்சான். அந்த ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி ஊருக்குள்ள இருக்கிற மக்களை பயமுறுத்தி பணம் பறிக்கத்தும் பல சக்திகள் அவனுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காகவும் அவன் அப்படி பண்ணிட்டு இருந்தான். தீய வழியில செயல்படுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஆன்மாக்களை அவன் கட்டுப்படுத்திட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆத்மா இருக்கத்தான் அவன் சக்தியால கண்டுபிடிச்சான். அது வேற யார் வீடும் கிடையாது, தேவா வீடுதான். அந்த ஆத்மா மிகவும் உக்கிரமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி அந்த சக்தியை எப்படியாவது தான் அடையணும்னு நினைச்சான். அதனால அந்த ஆத்மாவை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சான். அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி ஊர்ல இருக்கிற மக்களை பயமுறுத்தி பணம் சம்பாதிக்கணும் திட்டம் திட்டினா அவன் காடே அதிர்ற மாதிரி மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தான். அந்த மந்திரவாதி மந்திரங்களை சொல்ல சொல்ல தேவா வீட்டு பின்னாடி அந்த ஆத்மா இழுக்கப்பட்டது. அந்த ஆத்மா ஒரு முடியால கட்டப்பட்டிருந்ததுனால அதால வர முடியல. அதனால அது இழுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான் அந்த மந்திரவாதி. அந்த ஆத்மா நம்ம கிட்ட வர மறுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு அதிக சக்தி இருக்குதான் நினைச்சு அவன் ஓயாம மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் அந்த ஆத்மாவால அந்த முடியோட கட்டில இருந்து வெளியில வரவே முடியல. இந்த மந்திரவாதி மந்திரங்களை சொல்ல சொல்ல எப்படியும் தன்னை விடுவிச்சிருவான்னு நம்பிச்சு அந்த ஆத்மா. இந்த மந்திரவாதி என்ன மந்திரம் போட்டு என்னை இழுக்க நினைக்கிறான். ஆனாலும் என்னால விடுபட முடியலையே. இந்த முடியில அந்த எனக்கு விடுபடணும்.
கண்டிப்பா இந்த மந்திரவாதி இந்த கட்டுல இருந்து என்ன விடுவிச்சிரும். அதுக்கப்புறம் தேவா உனக்கு இருக்குடா. சொல்லு, மந்திரத்தை அப்படிதான் சொல்லு. இந்த கட்டில இருந்து என்ன விடுவி. என்ன இது? எவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லியும் அந்த ஆத்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியலையே. ஒருவேளை பக்கத்தூர்ல இருக்க மந்திரக்காரங்க யாராவது அந்த ஆத்மாவை கட்டி போட்டுருப்பாங்களா? இவ்வளவு மந்திரத்தை சொல்லியும் வரலனா அப்ப யாராவது அந்த ஆத்மாவை கட்டி தான் போட்டிருக்கணும். கண்டுபிடிக்கிறேன். दरिद्रदुःखहारिणी सुतां विभूतिकारिणी वियोगशोकहारिणी भजामि विन्ध्यवासिनी. ஓ, நான் நினைச்சபடி இந்த ஆத்மாவை யார் கட்டி தான் போட்டிருக்காங்க. இதை விடுவிக்கிற மதத்தை இப்பவே சொல்றேன். அந்த ஆத்மாவோட கட்டை இப்பவே அவுக்கணும். விடிஞ்சிச்சுன்னா அதோட சக்திகள் எல்லாம் அடங்கிடும். இப்பதான் அதோட சக்தி உச்சத்துல இருக்கும். அந்த கட்டை நான் அவிழ்த்தே ஆகணும். என்னால இங்க இருந்து போக முடியலையே. இன்னும் கொஞ்சம் தான் கட்ட, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவிழ்ந்துருச்சு. அந்த மந்திரவாதி இருக்கிறானே. நீ ஒரு கொலை செய்யப்பட்டு இறந்த ஆத்மா இல்ல? ஆமா. எதுக்கு என்ன இங்க வரவழைச்ச? நான் சொல்றத நீ கேட்கணும். அப்படி இல்லனா உன் ஆத்மாவை அழிச்சிடுவேன். நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் ஒரு சில பேரை அழிக்கணும். அவங்கள அழிக்கிற வரைக்கும் நான் அழிய மாட்டேன். என் குறுக்க நீ வந்த உன்னையும் அழிச்சிடுவேன். அப்படியா? இப்ப உன்னை கட்டி போறப்ப ஐயோ, இவன் மறுபடியும் கட்டி போட்டானே. அப்ப நான் எப்படி இந்த தேவாவளை கொள்றது? இவகிட்ட எப்படியாவது விடுபடணுமே. முதல்ல இவகிட்ட எதையாவது பேசி இந்த இடத்த விட்டு போயாகணும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேட்டு, நான் சொல்றதை கேட்டினா நீ எனக்கு உதவி பண்ணுவ. அப்படி என்ன சொல்ல போற? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நேரம் இல்ல. என் பேரு மீனா. எங்க அப்பா பேர் ராமசாமி. இந்த ஊர்ல தான் வசிச்சாரு. ராமசாமியா? அவர்தான் இறந்து போயிட்டாரு. ஆமா, அப்பா இறந்து போயிட்டாரு. அவரை கொண்டவங்க தான் என்னையும் கொண்டுட்டாங்க. யாரு உன்னை கொண்டது? எதை சொன்னாலும் கொஞ்சம் தெளிவா சீக்கிரமா சொல்லு, எனக்கு நேரம் இல்ல. நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. இதே ஊர்ல இருக்கிறானே தேவா, அவன் என்னோட மாமா பையன். அவனுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே அவன் கூட தான் வளர்ந்தேன். அதனால எனக்கு அவன் மேல எந்த மாதிரி எண்ணமும் இல்ல. நான் காலேஜ் வரும்போது இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பையன் ஒருத்த மேல காதல் வந்தது. அதுக்கப்புறம் அவனும் நானும் உயிருக்கு உயிரா பழகணும். இந்த விஷயம் என் மாமா பையன் தேவாக்கு தெரிய வந்தது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் அந்த தேவாக்கு போய் சேரும்னு அவனும் அவங்க அம்மாவும் திட்டம் போட்டாங்க. அதனால அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். என் மேல இருக்க ஆசையால இல்ல, எங்க அப்பாவோட சொத்து மேல இருக்க ஆசையால. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா பேரு மேலயும் என் மேலயும் இருக்க சொத்து அவனுக்கே வந்து சேரும்னு திட்டம் போட்டான். ஒரு நாள் நான் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது